The World Unfiltered. உலகத்தையே பெரும் நெருக்கடியில் ஆழ்த்திருக்கக்கூடிய ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த போர் எப்போது முடியும் அப்படிங்கிறது தான் உலக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. போரை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் ஈரான் பங்கேற்குமா அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல. இந்த நிலையில தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படும் சூழல் நெருங்கிய நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடக பதிவுகள் மூலமா சில விஷயங்களை முன்வைக்கிறார். அந்த பதிவுகளில் பேச்சுவார்த்தையில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியதாக மாறி இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியது. முரண்பட்ட கருத்துக்களுக்கும் மாறி மாறி பேசுவதற்கும் பெயர் போனவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு விமர்சகர்கள்லாம் ஒரு பக்கம் அவர் மேலே கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய சூழலில் அவருடைய இந்த நிலைப்பாடுகளும் அதையே சுட்டி காட்டுவதாக இருக்குது. ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை எந்தவித காலக்கெடுவுமின்றி வரம்பற்ற காலத்திற்கு நிறுத்தி வைக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ப்ளூம்பெர்க் செய்தி நிறுவனத்தில் ட்ரம்ப் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சிபிஎஸ் நியூஸ்க்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் ஈரான் அனைத்து நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொண்டு விட்டது அப்படின்னும் தங்களிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றுவதற்கு தங்களோடு இணைந்து செயல்பட ஈரான் தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஆக்சியாஸ் நிறுவனத்துக்கிட்ட பேசும்போது அடுத்த சில நாட்களில் ஒப்பந்தம் எட்டப்படும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ சந்திப்பு இந்த வார இறுதியில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ட்ரம்ப் இவ்வளவு உறுதியாக சொன்னாலும் கள யதார்த்தம் சற்று மாறுபட்டதாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க அரசியல் பார்வையாளர். ட்ரம்ப் கூறியது போல தாங்கள் அணுசக்தி திட்டத்தை முழுமையாக கைவிடவோ யுரேனியத்தை ஒப்படைக்கவோ ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கு. ட்ரம்போட கூற்றுகளை அவர்கள் வெறும் கற்பனை அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. ஈரான் மட்டுமே அப்படி நினைக்கல, வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிலருமே அப்படிதான் பார்க்குறாங்க. ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்லக்கூடிய கற்பனை கருத்துக்கள் அல்லது பேச்சுவார்த்தை இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கும் அமைதி ஒப்பந்தத்திற்கும் பெரும் தடையா இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்றாங்க. ட்ரம்போட பதிவுகள் மற்றும் பேட்டிகள் காரணமா ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படிங்கிற நம்பிக்கை தற்போது குறைந்திருக்கிறது அப்படின்னு சில வெள்ளை மாளிகை அதிகாரிகள் சொல்றதா மேற்குலக ஊடகங்கள் குறிப்பிடுறாங்க. இஸ்லாமாபாத்தில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் ஈரான் பங்கேற்கிறதே தற்போது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் அது மட்டும் இல்லாமல் இராணுவ இலக்குகள் மேலே மிகப்பெரிய அளவில் குண்டுகள் வீசப்படும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிச்சிருக்கிறார். ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபா தங்களிடம் இன்னும் சில ரகசிய திட்டங்கள் மீதமுள்ளன அப்படின்னும் அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னும் பதிலடி கொடுத்திருக்காரு. கலிஃபா எச்சரிக்கும் ரகசிய போர் மற்றும் பதிலடி அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை ஒரு டேபிள் ஆஃப் சரண்டராக மாற்ற முயற்சிக்கிறதா கலிஃபா குற்றம் சாட்டுறாரு. ஒருவேளை அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைஞ்சதுன்னா போர்க்களத்தில் ஈரான் இதுவரைக்கும் பயன்படுத்தாத புதிய உத்திகள் அல்லது ரகசிய ஆயுதங்களை பயன்படுத்தும் அப்படிங்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டுறாரு. அமெரிக்காவுடைய ரகசிய தரைப்போர் திட்டம் அப்படிங்கிறதும் இங்கே கவனிக்க வேண்டியது இருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியில அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது போல நடிக்கிறாங்க, ஆனால் ரகசியமாக ஈரானுக்குள்ள தரைப்படை ஊடுருவலுக்கு திட்டமிடுறாங்கிறது தான் கலிஃபாவுடைய குற்றச்சாட்டு. இதுக்கு பதிலடியாக ஈரானிய படைகள் அமெரிக்க வீரர்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறதாவும் அவங்க மேலே நெருப்பை அள்ளி வீசுவோம் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. அமெரிக்கா கடல் பகுதியை முற்றுகையிட முயன்றுச்சுன்னா ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய சர்வதேச கப்பல் போக்குவரத்து ஈரானுடைய நேரடி அனுமதியின் கீழ் மட்டுமே நடக்கும் வகையில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுக்கும் ஈரான் திட்டமிடுது. ஒருவேளை மீண்டும் போர் மூண்டால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க இராணுவ தளங்களும் தங்களுக்கு லெஜிட்டிமேட் டார்கெட்ஸ் அப்படிங்கிறதும் ஈரானுடைய பார்வையாக இருக்குது. அமெரிக்காவுடைய தூதரக சமிக்கைகளை ஃபேக் நியூஸ் அப்படின்னு வர்ணிச்சிருக்கிற ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய செயல்பாடுகளை ஒன்றாகவே நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லுது. ஏப்ரல் 22 தற்காலிக போர் நிறுத்த கெடுங்கிறது முடியடியா இருக்குது. அந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதே போல கலிஃபா இவங்க இடையிலான வார்த்தை போர் அப்படிங்கிறது அந்த பிராந்தியத்தில் மிடில் ஈஸ்டில் ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறி இருக்கு. இஸ்லாமாபாத்தில் நடக்க இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஈரானுடைய அடுத்த நகர்வை தீர்மானிக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் வசம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்ற துடிப்பதற்கும் அந்த யுரேனியத்தினுடைய முக்கியத்துவத்திற்கும் பின்னாடி மிக முக்கியமான இராணுவ மற்றும் அரசியல் காரணங்களும் இருக்கின்றன.
ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம்ங்கிறது 60% செறிவூட்டப்பட்டது. இப்போ அணுகுண்டு தயாரிக்கணும்னா 90% நிலைக்கு மிக அருகில் அது வரணும். இப்போ கிட்டத்தட்ட அது நெருங்கி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதை அப்படியே ஈரான்கிட்ட விட்டுட்டோன்னா அவங்க மிக குறுகிய காலத்தில் அணு ஆயுதங்களை உருவாக்கி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய அச்சமும் கவலையும் குற்றச்சாட்டும் கூட. சமீபத்திய அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்கள் ஈரானுடைய அணுசக்தி மையங்களை சிதைத்தாலும் பூமிக்கு அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த யுரேனியத்தை முழுமையாக அழிக்க முடியல. அதனால தான் அதை தோண்டி எடுத்து அப்புறப்படுத்தினால்தான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தளங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் நீங்கும் அப்படிங்கிறாரு ட்ரம்ப். ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறாரு. யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கு மூலமாக ஈரானுடைய பேரம் பேசக்கூடிய சக்தியை முற்றிலுமாக முடக்கலாம்ங்கிறதும் அவருடைய ஒரு திட்டம். ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய இந்த யுரேனியத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். யுரேனியம் அப்படிங்கிறது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தாது. ஆனால் ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியத்தில் சில தொழில்நுட்ப சிறப்புகள் இருக்கின்றன. சாதாரண அணுமின் நிலையங்களுக்கு 3-5% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போதுமானது. ஆனால் ஈரான் வைத்திருக்கக்கூடிய 60% யுரேனியம் அப்படிங்கிறது ஒரு இராணுவ தரம் வாய்ந்தது. இதிலேருந்து 90% ஆயுத தரத்திற்கு மாற்றுவது மிகவும் எளிமையானதுன்னு ஒன்று. யுரேனியத்தை 0%லேருந்து 60% வரைக்கும் செறிவூட்டுறதுக்கு 99% உழைப்பும் காலமும் தேவைப்படும். ஆனால் 60லேருந்து 90 மாற்றுறது இருக்கு இல்லையா, அதை அடையிறதுக்கு 1% உழைப்பே போதும். அதாவது ஈரான் தற்போது ஃபினிஷிங் லைன் கிட்ட நிற்குது அப்படின்னு சொல்லலாம். ஈரான்கிட்ட தற்போது சுமார் 450 கிலோவிற்கும் அதிகமான 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாக கணக்கிடப்படுது. இது குறைந்தது 9 முதல் 10 அணுகுண்டுகளை தயாரிக்க போதுமானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய இந்த யுரேனியம் அப்படிங்கிறது ஒரு பாதி செய்யப்பட்ட அணுகுண்டு. ஒரு அணுகுண்டு தயாரிக்கிறதுல ஒரு பாதி நிலை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது மாதிரியானது. அது அதை ஈரானிடம் வைத்திருப்பதுங்கிறது அமெரிக்காவுக்கு பாதுகாப்பற்றது அப்படின்னும் அதை கைப்பற்றுவது ஈரானை நிரந்தரமாக கட்டுப்படுத்தக்கூடிய வழி அப்படின்னும் ட்ரம்ப் நம்புறாரு. இதனால தான் போர் நிறுத்த கெடு முடியறதுக்கு முன்னாடி இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாரு. இதுக்கிடையில் ஈரானோட அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு ட்ரம்பே நேரடியாக களம் காணலாம் அப்படிங்கிற தகவல்கள் வருகின்றன. ஒருவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே உடன்பாடு எட்டப்படக்கூடிய சூழலில் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக ட்ரம்ப் நேரில் பாகிஸ்தான் போகலாம் அப்படிங்கிறது, அல்லது வேர்ச்சுவலாக அவர் கலந்துக்கலாம் அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்குறோம். இஸ்லாமாபாத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது என்றால் தான் நான் அங்கே செல்வேன் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார். அதையும் நம்ம இங்கே நினைவூட்ட வேண்டியிருக்கு. தற்போது பேச்சுவார்த்தைக்காக துணை அதிபர் ஜேடி வென்ஸ் தலைமையிலான உயர்மட்ட குழு இஸ்லாமாபாத் அனுப்பப்பட்டிருக்கு. இதில் ட்ரம்ப்போட மருமகன் ஜாரெட் குஷ்னர், அதேபோல் சிறப்பு தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப், இவங்க 2 பேரும் இடம்பெற்றிருக்காங்க. போர் நிறுத்தத்திற்கான அந்த ஒப்பந்தம், அந்த இடைக்கால ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அது முடிவடையக்கூடிய நிலையில் இன்னும் பேச்சுவார்த்தை உறுதியாகலை. ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் குண்டுகள் வெடிக்க தொடங்கும் அப்படின்னு ட்ரம்ப் தன்னுடைய பாணியில் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு. அமெரிக்கா தனது கடல்சார் முற்றுகை பிளாக்கேட் இருக்கு இல்லையா, அதை நீக்காத வரைக்கும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது குறித்து இன்னும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை அப்படின்னு ஈரான் சொல்லுது. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஈரான் கப்பலை அமெரிக்கா சிறைப்பிடித்ததுங்கிறது தான் பதற்றத்துக்கான காரணம், பதற்றம் கூடுதலானதற்கான ஒரு காரணம். ஆனாலும் ஈரானுடைய பிரதிநிதிகள் குழு வருகை தரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் பேச்சுவார்த்தைகளுக்கான ஏற்பாடுகளை பாகிஸ்தான் செஞ்சிட்ருக்குது. இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய செரீனா ஹோட்டலில் தான் இதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இஸ்லாமாபாத்தில் அதி உயர் பாதுகாப்பு பகுதியாக ரெட் ஜோன் அருகில் சுமார் 14 ஏக்கர் பரப்பளவில் இந்த செரீனா ஹோட்டல் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால இது உலக தலைவர்களுடைய விருப்பமான இடம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே 300க்கும் மேற்பட்ட அறைகள் இருக்கின்றன. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் சூட் இருக்கு இல்லையா, அது உலகத்தரம் வாய்ந்தது. தற்போது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் அரசு இந்த ஹோட்டலை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கு. அங்கே தங்கியிருக்கக்கூடிய மற்ற விருந்தினர்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டு ஒரு ராஜதந்திர கோட்டையாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த செரீனா ஹோட்டல் பல ஆண்டுகளாக சர்வதேச பேச்சுவார்த்தைகளுக்கு பெயர் பெற்றது. ஆனால் தற்போதைய அமெரிக்கா ஈரான் சந்திப்பு அப்படிங்கிறது அதன் வரலாற்றிலேயே மிக முக்கியமானது. கடந்த காலங்களில் ஆப்கானிஸ்தான் விவகாரம் தொடர்பாக பல்வேறு பிராந்திய மாநாடுகள் மற்றும் உயர்மட்ட தலைவர்களுடைய சந்திப்புகளும் இங்கே தான் நிகழ்ந்திருக்கின்றன. தெற்காசிய நாடுகளுடைய தலைவர்கள் பங்கேற்ற பல்வேறு ஆலோசனை கூட்டங்களும் இருதரப்பு ஒப்பந்தங்கள் அப்படின்னு பல விஷயங்களும் கையெழுத்தாக இருக்குது. தற்போதைய நிலவரப்படி போர் நிறுத்த கெடு முடிவடைகிறதுனால மீண்டும் ஒரு முறை இந்த ஹோட்டல் ஒரு வரலாற்று ஒப்பந்தத்திற்கு சாட்சியாக இருக்குமா அல்லது போர் மீண்டும் வெடிக்குமா அப்படிங்கிறத உலகம் உற்று நோக்கி வருகிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கிய நிகழ்வாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கடல்சார் அமைப்பான இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் பாரசீக வளைகுடாவில் சிக்கியிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கப்பல்களையும் ஆயிரக்கணக்கான மாலுமிகளையும் மீட்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் காரணமாக கடந்த 7 வாரங்களுக்கு மேலாக 2000க்கும் மேற்பட்ட கப்பல்கள், அதுபோல் 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் பாரசீக வளைகுடா பகுதியில் வெளியேற முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. போர் காரணமாக ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டது தான் இதுக்கான முக்கியமான காரணம். ஐஎம்ஓவினுடைய பொதுச் செயலாளர் ஆசினியோ டொமிங்குவேஸ் இவர் சிங்கப்பூரில் நடைபெற்ற கடல்சார் வார நிகழ்வில் இது குறித்து சில முக்கிய தகவல்களை, அம்சங்களை பகிர்ந்திருக்கிறார். போர் பதற்றம் தணிந்து
தெளிவான டீஎஸ்கலேஷன் அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் எவ்வளவு காலம் அங்கே சிக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கணக்கில் கொண்டு வரிசைப்படி, அதாவது ஆர்டர் ஆஃப் டிபார்ச்சர்ஸ், கப்பல்கள் வெளியேறதுக்கு அனுமதிக்கப்படும் அப்படின்றது தான் ஆஸ்னியோடைய ஸ்டேட்மெண்ட்டு. 1968ஆம் ஆண்டு ஈரான் மற்றும் ஒமானால முன்மொழியப்பட்ட ஐஎம்ஓவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போக்குவரத்து பிரிப்பு திட்டம், அது டிராஃபிக் செப்பரேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறதுல பாரம்பரிய வழித்தடமே இதுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கடல் பகுதியில் கண்ணிவெடிகள் ஏதேனும் இடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத உறுதி செய்த பிறகுதான் கப்பல்கள் அனுப்பப்படும். பல வாரங்களாக கப்பல்லையே இருக்கக்கூடிய மாலுமிகள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரும் சோர்வு அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் மற்றும் எரிபொருள் தேவைகளை வழங்குமாறு உறுப்பு நாடுகளுக்கு ஐஎம்ஓ கோரிக்கை விடுத்திருக்கு. உலகின் 20% கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் ஹார்முஸ் நீரிணை வழியாக தான் போகுது. இந்த கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியேறினா மட்டும்தான் உலக சந்தையில் எரிபொருள் விலை அப்படிங்கிறது நிலையான ஒரு இடத்துக்கு நோக்கி நகரும். தற்போது அமலில் இருக்கக்கூடிய தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்கப்படுமா அல்லது மீண்டும் போர் வெடிக்குமா அப்படிங்கிற இறுதி முடிவை எதிர்பார்த்து ஐநாவுடைய இந்த மீட்பு திட்டம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் இந்த மீட்பு பணிக்கு ஒத்துழைப்பு வழங்க சில நிபந்தனைகளை, குறிப்பாக கட்டணம் மற்றும் குறிப்பிட்ட வழித்தடங்கள் விதித்திருப்பதாகவும் தெரியுது. ஏப்ரல் 22ஆம் தேதி உலக வரலாற்றில் ஒரு முக்கிய நாளாக அமையப்போகுது. ஒப்பந்தம் ஏற்பட்டால் புதிய அமைதி புரட்சியாக இருக்கும். மாறா பேச்சுவார்த்தை முறிஞ்சதுன்னா அது பாரசீக வளைகுடாவை ஒரு நிரந்தரமாக போர்க்களமாக மாற்றிவிடக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இந்த இக்கட்டான நிலையில தான் உலக நாடுகள் அனைத்துமே அமைதியை நோக்கி ஒருமித்த குரலில் செயல்பட வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயமாக மாறுகிறது. அமெரிக்காவுடைய மிரட்டலும் ஈரானுடைய ரகசிய உத்திகளும் ஒரு பொதுவான உடன்பாட்டின் முடிவது தான் உலகத்திற்கு பாதுகாப்பானது அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.